அந்த தகுதியை நான் என்ன சொல்வேன்னா, தா அப்படிங்கிறது தன்னம்பிக்கை, கு அப்படிங்கிறது குறிக்கோள், தி அப்படிங்கிறது திட்டம். இது மூணுமே இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில நீங்க எதை வேணும்னாலும் அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு நீங்க மனசு வைக்கணும். முதல்ல உங்களை நீங்க நம்பணும். என்னால இது முடியும். ஏன்னா என் வாழ்க்கையோட 100% ஃபார்முலா இதுதான். நம்ம நம்பணும் ஃபர்ஸ்ட். நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா பண்ணுவேன், எனக்கு தன்னம்பிக்கை இருக்கு, நான் அழகா இருக்கேன், நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கேன், நான் சூப்பரா இருக்கேன், என்ன நானே நம்புனாதான் நான் பண்ற செயல்கள் அது வெளிப்படும். அப்போ நான் ஒரு பொண்ணு எது செய்யலாம்னு 5 இருக்கு, இதை செய்யக்கூடாதுன்னு 50 இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச அந்த 5 நம்ம செய்யலாம், ஆனா நமக்கு பிடிச்ச அந்த 50 நம்ம செய்யக்கூடாது. அவ்வளவுதான், சிம்பிள். ஒரு பொண்ணோட லைஃப் நம்ம எல்லாத்துக்கும் பதிலா இருக்கிறதுனால அவங்க கேள்வியா இருக்காங்க. நாம கேள்வியா இருந்தோம்னா யாருக்கிட்டையும் பதில் இல்ல. வாழணுங்கிறத விட சுய மரியாதையோட வாழணுங்கிறது முக்கியம் இல்லையா? டெய்லி ஆபீஸுக்கு போய் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடுற வசந்தியா மட்டும் வாழ்நாள் பூரா இருந்துடாத. எல்லாருக்காகவும் வாழறது ஒரு பொண்ணுக்கு இயல்பான குணம்தான். ஆனா உனக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கு. உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும். only then will the world begin to change for you. நீ ஒன்ன தொலைச்சேன்னா உனக்கு முன்னாடி உன் கனவும் தொலைஞ்சு போகும். நீ அது இல்ல. your dream is your signature. உன்னால முடியும், நிச்சயம் முடியும்.